திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 106ஆம் இரகசியம். அடியூன்ற பெற்றேனோ தேவராஜரைப் போலே, தெள்ளியதான் நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு தெருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறை பொருளை நன்குரைத்து ஈடு 36,000 நம்பிள்ளையின் வாயுரையை வடக்கு திருவீதி பிள்ளை ஏற்படுத்தியதே திருவாய்மொழி ஈடு என்ற பெரிய வியாக்கியானம். இதை நம்பிள்ளை தம் காலத்தில் பிரச்சாரம் வேண்டாமென்று திருவுள்ளம் பற்றி நம்பிள்ளை இவர் ஈடளித்தேர்ந்த மாதவர் பத்மநாபர் இருவராயுள்ளார். திருவடி ஊன்றிய தேவப் பெருமாள் கை கொண்டருளும் திருமலையாழ்வார் என்று ஈட்டின் பிரவர்த்தகர்களை, அதாவது காப்பாற்றி வெளிப்படுத்தியவர்களை கூறுகிறபடியே தம் சிஷ்யரான புண்ணிய மாதவர் என்பவரிடம் இதை ஓரான் வழியாய் ஒரு சிஷ்யருக்கே உபதேசிப்பது பிரவர்த்தியும் தக்க சமயத்தில் எம்பெருமான் நாடறிய வெளிப்படுத்துவான் என்று அளித்தார். இது ஸ்ரீரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சி. துலுக்கர் கலாபத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து பல ஆச்சாரியர்கள் வெளியேறிய போது ஈடு 36,000 படி கிரந்தம் காஞ்சிபுரத்தில் சேம வைப்பாக குடிபோயிற்று. ஈயுண்ணி மாதவ பெருமாள் பத்மநாபர் நாலூர் பிள்ளை அருளாளர் திருவடி ஊன்றிய தேவப் பெருமாள் நாலூர் ஆச்சான் பிள்ளை என்று ஈடு ஓரான் வழியாக வந்த கிரமம். தேவப் பெருமாளுடைய நியமனத்தாலே திருவாய்ப்பிள்ளைக்கும் மற்றும் சிலருக்கும் பிரசாதிக்கும்படி நாலூர் பிள்ளை தமது குமாரரான நாலூராச்சான் பிள்ளையை தேவப் பெருமாள் திருமுன்பே நியமித்தருளினார். திருவாய்மொழி பிள்ளையிடம் கற்ற மணவாள மாமுனிகள் இதை பகுமுகமாக அநேகம் சிஷ்யர்கள் மூலம் பிரசாதித்தருளினார். ஸ்ரீ ஷடகோபனை தலையில் சாதித்து ஊன்றி அர்ச்சகமுகேன அர்ச்சகரின் திருவாக்கினால் நியமனம் பண்ணப்பட்டதால் திருவடி ஊன்றிய என்று போற்றப்படுகிறார். இந்த 36,000 படி நாட்டில் வெகுவாக பிரகாசமடைய வேணும் என்ற நல்ல எண்ணத்துடன் தேவ பெருமாளை உகப்பித்து வேண்டி இந்த நியமனத்தை பெற்றதாக வரலாறு. உபதேச ரத்தின மாலை 49ஆம் பாசுரம் ஆங்கவர் பால் வியாக்கியானம் காண்க. தேவ பெருமாள் தம் திருவடிகளை ஸ்ரீ சடகோபனை ஊன்றி நியமிக்கும் பாக்கியம் மிக்கவரின் அன்றோ. இதுவே இந்த வார்த்தையில் காட்டப்படும் ஐதீகம். 106ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.